ஐயா போன மத்தியம் அந்த ஊர்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்டதால கோழிக்கறி சாப்பிட்டா அதனால அம்மாக்கு சூடு ஆயிட்டு கால் ரெண்டு படி விரிச்சு இப்ப இந்த கால் ரெண்டு ஒண்ணு சேர்க்க எனக்கு தெரியாதுமா ஒரு ஆம்பளை ஒரு பொட்டி சீட்டா இருந்துக்கிறியா எவ்வளவு வச்சுக்கிறீங்க என்ன செய்யணும் நான் ஆத்திமா செய்வோம் முதல்ல வந்து என் கணவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். ஐயோ என் கணவரோடு வாழ வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கும். என் கணவர் என் கையோடு அமுச்சு வச்சிருக்காரு. எல்லாம் முன்னாடி முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன் வந்து அழைச்சு போய் நாய் மேல் நாய் மாசம் ஓட்டிங்க அந்த நாயா அதுக்குதான் ஆம்பளை 1000 போவா 1000 வருவான் ஒரு பட்டிச்சு வரலாமா உன் கணவர் ஒண்ணும் தெரியாதா இப்பதான் புட்டிப்பால் வச்சு சாப்பிங்களானா அந்த அந்த மானுகத்தை தேவடியா அடிக்க போனா எங்க வந்து பிடிக்கிற ஒரு பொம்பளை சாண்டை வந்தாங்க பிடிக்கிட்டான் பிடிப்பாங்க ஆம்பளை சாண்டை போடுறாங்களே பொம்பளை சாண்டை போறதுல சோமா இருக்கும் அழகோட அதானே பேரு கொஞ்சம் நல்லா பையா பத்தா மூச்சடி உலகத்தை போட்டா 1 லட்சம் அர்ச்சனா ஆல்ரெடி உள்ள போட தேவடியா ஏண்டா சண்டை பண்ண போ மூடி போட்டு மாதிரி தேவடியா ஏய் என்ன பொம்பளை நினைக்கையாடி என்ன ஏடா என்ன லேடிஸ்ல நினைக்கிறியா நேடிய போட கட்ட நீ பொம்பளை நேடிய ஒரு ஆம்பளை பிஸ்கட் ஊட்டிக்கிறேன் அவங்க ஒன்றும் தெரியாதியா 24 மணி போன் வச்சுக்கலாம் போட கட்ட பொம்பளை நினைப்பு ஐயோ ஐயோ மாற நீ மாட்டியா நான் மாறிட்டா அது கை கட்டி அப்படின்னா யாருதான் உங்க பொட்டிங்களோ அப்படி நடக்கிறாங்களா ஐயோ வேலை காத்தா சரி போச்சு ஏண்டா ஒரு பெண்ணா பிறந்தவோ 6 மணி ஆனா வாசம் இப்படி விட்டு தாண்ட கூடாது சொல்லுவாங்க இந்த நல்ல வந்துடல இவன் எப்படி கொஞ்சம் லோப்பரா இருப்பா இவன் எப்படி கொஞ்சம் பேப்பரா இருப்பா இவன் கொஞ்சம் தேவடியா இருப்பா ஏன் வாங்கி சொல்லுமுண்டா ஏன் யாருக்கு சொல்லுமுண்டா ஏன் பொறி சொல்லுமுண்டா நீ அவுத்து விட்டா உலகத்துல நாயிடும்
ஆம்பியான கட்டிக்கிட்டா மட்டும் போதாதுடா. டேய் தலக்காணி மந்திரம் ஓதணும். மூடி கொஞ்சம் குத்தம் பண்ணணும். ஏண்டா சொக்குபடி போடணும்டா. ஒரு இன்ப சுகம் கொடுக்கணும். ஆம்பியா வீட்டுக்கு வந்தா அன்போட அரவணை போட அரிசுவையா ஆக்கி போடணும். அதெல்லாம் தெரியாத மாநகர செவிடலுக்கு ஆம்பியாவை கேடாடியா. கைத்துல மஞ்சா கட்டி வச்சுக்கிறேன். தாலி அம்மா தாலி பொல்லாத தாலி கடிக்காங்க மாநகர ஜக்காச்சா இருக்கும். ஆம்பியால ஊர மைய விட்டா புத்தி போல பாரு கை தட்டுற ஒண்ணு இல்லம்மா. சொன்ன பாரு பொம்பளை சண்டை வந்தா 10 நாடி பண்ணு கேட்க மாட்டாங்க. தப்பு இல்ல. ஏண்டா சமாச்சாரம் ஏண்டா அந்த தாலி ஒண்ணு கட்டிக்கணும். அந்த தாலி சும்மா உனக்குது. நின்னால குத்துது, உக்காந்தால குத்துது, பத்தால குத்துது, ஏண்டால குத்துது, போனால குத்துது, ஒரேதால குத்துது. உங்க அம்மால குத்த 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 குத்தி தந்துடா. என் கண்ணு குத்திருப்பாரு. கயித்துல தாலி கட்டுறதே குத்தத்துக்கு. ஏண்டா இவ விடலாமாடா? அடி உத்தாபத்திரி உருவலாமடா. அம்மா மெச்சிட்டு இருக்கிற பையா. ஏண்டா அந்த தனி நச்சு அடிச்சு என் கை தாண்டா வலிக்குது. பாவமா குடும்பத்த. ஐயோ இப்ப பாரு. ஏய் காச்சல்வி நான் வருவேன். இவ்வளவு கோப்பு இருக்கும். அம்மா எடுத்துக்கு வர முடியுமா? வருவியா வருவியா? இந்த கையிலுக்குதா கை மாத்தி அடிப்பேன். இந்த கையில கை மாத்தி கை கை மூடுவாய். சாரதி வலிக்குதுடா.
அழுவே கூடாது. எனக்கு வலிக்குதுடா. வலிக்கிறதுக்கு தான் அடிக்குது. அட்ரா அடிக்குது. என் பாடியா வாரி வெயில போடா. இப்ப தூக்கி மாதிரி கட்டா தேவையான என்ன அடிக்கிறா பாரு. என் அச்சியா காட்டியும் இந்த பாரு எப்படி நீங்க பேசி பாரு. ஐயோ அம்மா வாராங்க அடிக்க தந்தா அடிச்சுட்டு. ஆமா உம்மல ஓடிடா ஒரே குமாரா ஏண்டா டேய் பழ பாக்குறேன் போச்சே பாரு. டேய் உன யாரோ அவளை வந்துட்டா இந்த காம்பிதால மம்டி மேல போய் ஏண்டா என்ன வச்சாங்கோ இந்த ஆள் எத்தி நான் காஞ்சி காமெடியில் போயிட்டு பிள்ளை கையா தரையா ஜாயில கை ஐயாம்பா ஜாயில கை விட்டா 2 கிலோ உன்னை அம்மா தூக்குடா. கணவர் இந்த இடத்தை விட்டு முடியாது. நீ அந்த இடத்தை விட்டு போக முடியுமா? முடியாதா? என்னால் முடியாது. முடியாதா? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? என் காலு மாடிச்சே. இடம் தெரியாது எங்க மாட்டிக்கிச்சு ஐயா? என் காலு உலகையில மாட்டிக்கிற ஆபத்தான பகுதி ஐயா. நீ ஏம்மா இங்க வெளியே வந்துருங்க ஐயா. நீ முதல்ல வெளியே வந்துருங்க ஐயா. ஐயோ வந்துடும் ஐயா. ஒரு 10 மணிக்கு பிடிக்குங்க ஐயா. வெளியே வந்துருங்க. நான் துணியா இருக்குங்க. காலே தொலைக்கு போகுது. என்ன போகுமா ஐயா? வெளியே வந்துருங்க. ஆபத்தான பகுதி அது. உயிர் பிழைப்ப நம்பிக்கையோடு இருங்க ஐயா. உயிர் பிடிச்சிட்டீங்க. நீங்க வெளியே வந்ததால துணியெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. ஆமா அலங்கோலமா இருக்கிறாங்க ஐயா. முதல்ல அந்த துணியை சரி பண்ணுங்க ஐயா. சரி பண்ணுமா? சரி பண்ணு. ஓ நாராயணா ஐயா. போன மத்திய அந்த ஊர்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்டதால கோழிகள் சாப்பிட்டா. அதனால அம்மாக்கு சூடு ஆயிட்டு கால் 2 படி இப்ப இந்த கால் 2 ஒண்ணு சேர்க்க அகலமா இருக்குதம்மா. வழியே கிடையாது. கொஞ்சம் மிச்ச பாவட வழியே கிடையாதாங்க. என்ன வழி? மந்திரம். மந்திரமா? ஆமா. உங்களுக்கு தெரியுமா? கேரளா பேசுறது மலையாளம். அப்படியா? மலையாளத்துல 2 வார்த்தை பேசுங்களா? ஊமல குச்சி. ஓமல குச்சி சொல்லுவாங்க. நீங்க மலையாளத்துல பேசுங்க. ஒரே பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த மந்திரம். ஒரே மந்திரம். என்ன மந்திரம்? நான் இங்கிலீஷ் மந்திரம். இங்கிலீஷ் சொல்லுங்க ஐயா. இங்கிலீஷ்ல ஓம் கிரீம் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? ஆமா. சில்லுன்னு வச்சு ஒண்ணு சேர்ந்துச்சு. வச்சவன அப்படியே ஒண்ணு சேர்ந்து மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறாங்க ஐயா. முதல்ல மூச்சு இருக்குதான்னு பாருங்க. போனா போற கூட மூணுங்கப்பா. என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் ஐயா. அதுதான் என் மேல படி சூத்துமன ஒதுக்கணும் போனா. என் மேல படி வந்து சேருங்க. போடுத்தன மாட்டேங்க. மூச்சு இருக்குதான்னு பாருங்க. செக் பண்ணோம். நீங்க எதனா படிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான்மா பபுனா சார் கூத்தார் நச்சிங்க அடி வாங்கினா. என்ன நீங்க? நான் பச்சிக்கிறமானே. என்ன படிச்சிருக்கீங்க? ஏம்பி பச்சிக்கிறேன் நானு. ஏம்பி? என்னது? எம்பிபிஎஸ் ன்னு சொல்லுவாங்க அத. அவள பெரிய டாக்டர் நீங்க. சரி மூச்சு இருக்குதான்னு பாருங்க. செக் பண்ணோம். செக் பண்ணுங்க. செக். மூஞ்சி காணுமாமா? மூஞ்சி மேல இருக்கிறதுக்காக கீ வச்சு பாத்துருக்கேன். யாருங்க இது வச்சுது? நீங்க தான் மாத்தி வச்சுக்கிறீங்க. மேல வச்சு பாருங்க ஐயா. ஐயோ என்ன வெளிய வந்து போதா ஐயா? அம்மா உனக்கு கொஞ்ச நேரம் அது ஆட்னா எனக்கு அப்பனா ஐயோ தாங்க அது முட்டுமா. அந்த இடத்துல வைங்க ஐயா.
ஏமா 50% அம்மா 100% வர வாயில வச்சிருமா வாயில வையப்பா வாயில வச்சிருக்கம்மா ஏம்மா எவ்வளோ பெரிய வாயம்மா மூச்சு இருக்குதுல அம்மாவை தூக்குங்க ஐயா பரிதாபமா இருக்கிறேன் எனக்காக செய்யுங்க நாத்து அடிக்குதுங்க செத்துக்கு போட்டு வராங்க அந்த நாத்துக்குள்ள அவங்க செத்துக்கு போறாங்க அவங்க மூஞ்சி மேல இருக்குது பாரு ஏம்மா நீ எனக்கு மோகனா நீங்க வைக்காதீங்க எனக்கு வைக்காதீங்க தெய்வமே மோகனா மோகனா என்னடியா உனக்கு வாய முடிக்க போனா எனக்கு அக்கா வராது வந்துக்கிறீங்களா சொல்லிட்டு என் கையால என்னன்னு சும்மா சமைச்சு போட்டேன் என்னென்ன சமைச்சு போட்டேன் நான் விதவிதமா நான் சுட்டு 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 ஆமா எனக்கு சொட்டு சொட்டு எனக்கு நான் கையால நெய் தோசையா போட்டேன்னு சுட்டு போட்டுருப்பியே என்ன பார்த்து கேக்குறாங்க என்ன கேக்குறா அடி தாசி அடி வேசி அடி விவச்சாரி அடி தேவடி என்ன பார்த்து கேக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த சாட்டையால என்ன மாட்டு அடிப்பதை போல அடிக்கிறாங்க உன்னை அடிச்சா இந்த இடத்துல நீ வந்தது தவறி தெய்வத்தை பார்த்து தாசி தேசி என்று உரைக்கின்றார் அவள் யார் தெரியுமா உலகம் போட்டு உத்தும் என்றால் என் தெய்வம் பெண் குலத்து பொன் விளக்கென்றா என் தெய்வம் தான் மாதர் குல மணி விளக்கென்றா என்னுடைய தெய்வம் தான் அதுவும் தவிர படிதாண்டா பத்தினி என்றா என் தெய்வம் தான் என் தெய்வமே பொன்னாட்டி கால போயிருந்தா புண்ணியம் கிடைக்கும் எவ்வளோ கால போயாரா அவள் யார் தெரியுமா தேவனுக்கு அடியாள் யாரையோ மொத்த மொட்டை பசங்க கையில் வச்சுக்கிறா இப்போ அவளை அடிக்கவில்லை என்றால் எப்படி உன் கருத்தில் சாத்தை வந்தது அவங்க தான் என் கையில கொடுத்தாங்க ஐயா வேண்டும் என்று என் கருத்தில் கொடுத்து விட்டார்கள் ஐயா ஐயா மாமியார் வீட்டுல எருமாடு கொடுத்தாங்க சேதனமா அது சாணி கட்டியாவே போடாது தனியாவே பீசும் யார் மாதிரி கொட்டுற குப்பில என் கணவர் எத்தாந்து அது மாதிரி எல்லாம் ஊத்து போறட்டே அந்த சாணி எத்தாது ஏற்கனவே சாணி போட மாட்டாங்க என் கணவர் செந்தாமரை முகம் போல ஏண்டா என் பட்டு குஞ்சு என் செல்ல குஞ்சு என் சேட்டு குஞ்சு அது மொட்டை குஞ்சு ஏண்டா இங்க வாங்க டேய் உங்க மாமியார் வீட்டுல எருமாடு கொடுத்தாங்களா யார் பின்னர் வரது என்ன பார்த்தா எருமாடு பேர் தெரியுது டேய் அம்மா சுத்தமான நாட்டு பசுடா நாட்டு பசு கிராஸ் மாடு கிராஸ் ஐயோ எனக்கு என்னால பொறுக்க கூட முடியலங்க ராஜா ஐயோ ராஜா என் நாட்டு காவல்காரன் என் சொத்த தூண்டி என்ன அடிக்கியா? ஆமா அவங்க சொத்த தூண்டுறோம்.
எனக்கு அக்கா அடிச்ச அடியாளே என்னால எந்திரிச்சு ஒரு வேலை கூட செய்ய முடியல. அம்மாவால சாணி போட முடியல, சாணம் தெளிக்க முடியல. என்னங்க என்னால சாணம் தெளிக்க முடியல, வீடு வாசல் பெருக்க முடியல, துணி துவைக்க முடியல, சாமான் கழுவ முடியல. என்னால எந்திரிச்சு ஒரு வேலை கூட செய்ய முடியல. எனக்கு என் உடம்பெல்லாம் வலிக்குது, நாய் காதலாக்குது. எனக்கு தெரியாது. எனக்கு பணிவிட வேலை செய்ய ஏதாவது ஒரு பணிப்பெண் வேணுங்க. பணிப்பெண்ணா? ஆமா. அப்படியா? என்னுடைய நாட்டில் அரண்மனையில் எத்தனையோ பணிப்பெண் இருக்கிறார்கள். அவர் யாரையாவது ஒருவரை அழைத்து வந்து உனக்கு பணிப்பெண்ணாக வைக்கிறேன் சென்று. என்னது உங்க அரண்மனைக்கு போய் வேலைக்கார ஆயிடுச்சு வர போறீங்களா? ஆமா, ஆயிட்டு வர போறாரு. பரவாயில்ல, வாசனம் மந்திரம் போட்டா என்னங்க அரண்மனை வேலை கண்டு சும்மாவா? மாதம் தவிர சம்பளம் கொடுக்கணும், மாதம் தவிர பொடி எடுத்து கொடுக்கணும், 3 வேலைக்கு மூக்க பிடிக்க ஆக்கி 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 கோடிக்கு லோப்பணும். எவ்வளவு முடிச்சு வந்து நான் வச்சுக்கிறேன். அது தகுந்த யோசனை சொல்ல கிட்ட வாங்க. என்ன யோசனை? ஓவரா நக்காதரா போட்ட கலைச்செல்வி, நான் நாட்டுக்கு வர வேண்டும். எனக்கு அது போதும். இந்த நேரத்தில் உனக்கு சந்தோஷமான ஒரு செய்தி சொல்கிறேன். என்ன செய்ய? இது இருக்கின்றாலே மோகனா, அவளுக்கு நீ பணிப்பெண்ணாக வர வேண்டும். ஐயா, தொட்டு தாடி கட்டிய மனைவி கேவல ஒரு தாசிக்கு நான் வேலைக்காரியாக இருக்க வேண்டும். ஒருவேளை நான் வேலைக்காரியாக இருந்தால் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நம்மை தவறாக நினைப்பார்கள், என்னை பற்றி தவறாக பேசுவார்கள். ஐயா, போய் போய் அந்த சதிகாரிக்கு நான் வேலைக்காரியாக இருக்க முடியாதுங்க. என்ன முடியாது? செய்ய முடியுமா? முடியாது. என்னால் முடியாது ஐயா, என்னால் முடியாது. நாட்டுக்கு வர மாட்டேன், நாட்டுக்கு வர மாட்டேன். நீங்கள் இல்லாமல் என்னால வாழ முடியாது. என்ன அந்த பாவிக்கு நான் வேலைக்காரியாக இருக்க வேண்டும், அவ்வளவுதானே. தங்களுக்கு நான் மனைவியாக இல்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த வீட்டிலே ஒரு வேலைக்காரியாக ஒரு மூலையில் இருந்தால் எனக்கு அதுவே போதும் ஐயா. அவன் இட்ட வேலை தட்டாம செய்து முடிப்பேன் ஐயா. நான் படிப்பெண்ணாக இருக்கின்றேன் ஐயா. சரி பிடிக்கல, எங்க நேரம் பார்த்தா அழுதுகிறீங்க. முகமா இது, முகமா இது. முகத்தை பார்த்தையா எப்படி மகனா? நீ சொன்னது போல் சொல்லிட்டீங்களா? என்ன வேலை வாங்கி வாங்கிக்கோ. என்னங்க நான் இரவேளை கட்டாம செய்வாளா? என்னங்க நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக பன்னீர்ல வெந்நீர் போட்டு இல்ல எல்லாம் நானும் மாதிரி இல்ல அவன் ஊருக்கு போனோம். இதுமெல்லாம் பண்ணிதான் அவங்களே நான் கண்டிச்சுல கூத்து பாக்குறாங்க. கட்டி பிடிச்சு கூத்தாடாதீங்க, கட்டி பிடிச்சு கூத்தா நான் பொண்ணா வந்தேன். எனக்கு என்ன எத்தனை வேலை வாங்கிக்கோ. சரி கவலைப்படாதீங்க. அந்த சளி பிடிச்ச முகத்திலே விழிக்க கூடாது. ஐயோ நீங்க டென்ஷன் வரீங்க, போய் பிபி மாத்திரை போடுங்க ராஜா. நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வாங்க ராஜா. இதுக்கு மேல என்ன ஓய்வுற? என்னவா என்ன ஓய்வுற? இப்படி வாரிங்க என்ன ஆய்வுற? என்ன ஆய்வு ஊட்டி ஆய்வுத்தானே என் வீட்டு வந்து எதுக்கு ஆயிர? ஏய் என் வீட்டுக்கு மகள் சொல்லுவாங்க, என் மாநகத்தை முட்டை என் மூஞ்சியா குடிச்சுல அவன் மூஞ்சி அவன் ஆளை வர வாரிங்க. நான் இரவு கட்டம் செய்யறேன். என் வீட்டு பின்னாடி பெரிய தொட்டி ஒழுக்குது. 1 குடம் 2 குடம் பிடிக்காது, 1000 குடம் தண்ணி பிடிக்கும். 1 மணி நேரத்துல 1000 குடம் தண்ணி பிடிக்கும். ஏய் எந்த மொட்டை பைக்கிற கெட்ட பைக்கிற பேசியிருந்த உமால இந்த ஊர்ல நார் படைக்கிற மாதிரி கேட்குவேன். எவ்வளவு உனக்கு வக்காத்து வர முடியாது, ஜாக்கிரதை. அன்னைக்கியாக வாழ வேண்டிய எனக்கு எப்பேற்பட்ட சோகம் எல்லாம் நேர்ந்து விட்டது பார்த்தீர்களா தாய்? இதெல்லாம் என் விதியா இல்லை கதியா தாய்? எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று என் மனதிலே நான் மனக்கோட்டை கட்டி வைத்தேன். இந்த பாவி நான் வாழ்க்கையே இருந்து பட்டு போன மரமாக இருக்கிறேன். பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பேன்.
தண்ணி எடுத்து வேணா எவகிட்ட நின்று பேசிக்கிறா தெரியல. எனக்கு வீடு வந்து சேர்த்தோம் 2 பாத்திரம் பாத்தியா. தண்ணி எடுத்து வாடினா எவ்வளவு ஒரு வாட்டமா பத்துங்கிறா பாரு. எவ்வளவு ஒரு வாட்ட பாரு உங்களுக்கு. ஏன் பாத்துங்கிறா? என் வீட்டு சோத்து தொட்டு மான கட்சா ஜக்காத்தி எடுத்து தூக்க வர தேடு. ஏய் கலைச்செல்வியா ஏன் தெரியுங்களே? கலைச்செல்வி கலைச்செல்வி கலைச்செல்வி. ஐயோ 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 என்ன இது ஒரு மார்க்கமா ஒருங்கிறான்னு பார்த்தேன். இவ கர்ப்பமா இருக்கிறாளே, இவ கர்ப்பமா இருக்கிற அந்த விஷயம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சா என்ன விட்டு போயிடுமா? ஏதாவது சதி திட்டத்தை தீர்த்து இவளை நாட்டு விட்டே கடத்தணும். அது மட்டும் கிடையாது, இவள் மீது வீண் பழி சுமத்தி இவளை நாட்டு விட்டே கடத்தணும். அம்மாள் இவளுக்கு வெக்கிற இன்னைக்கு வேட்டு இன்னைக்கு எனக்கு என்னடி எந்த நேரம் பார்த்தாலும் நொய்யு நொய்யு நொய்யுன்னு எழுதுகிறேன். பாய முடிக்க போது என் கதையா கேக்குறீங்க. வெளி சொன்ன வெக்க அழப்ப துக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு வீட்டுல தண்ணீரே கிடையாது சொல்லிட்டு ஒரே ஒரு குடம் தண்ணீரை எடுத்துட்டு வர சொன்னேன். போனாக்கா எவ்வளவு ஒரு வாட்டமா தூங்குறாங்க பாருங்க பாருங்க. ஆமா அவன் மீது தப்பு இல்லை, அனைத்துமே உன் மீது. ஏன் மேல தவறு கண்டிக்கலாம். எனக்கு என்ன தவறு கண்டிக்கிறீங்க? என்ன தவறு தெரியுமா? நீ சொன்ன வேலை அனைத்து செய்து முடித்து விட்டாளா? செய்துட்டா. நல்ல உணவு போட்டாயா? போட்டனே. அங்க தாண்டி தவறு இருக்குது. என்னங்க சொல்றீங்க? உண்ட வழக்கம் தொண்டருக்கு உறக்கும் என்று சொல்வார்கள். அதனால அதான் ஒழுங்கி கொண்டிருக்கிறான். எனக்கு நான் வச்சு வச்சு போட்டதுனால தான் அத்த துணுபிட்டு தான் மாநகர சேர்ந்தாக்கா தூங்குறான்னு பாத்தீங்களா? என்னங்க அது உண்ட மயக்கமோ எந்த மயக்கமோ கிடையாதுங்க. அவ கர்ப்பமா இருக்கிறாங்க. கர்ப்பமா சந்தோஷமாச்சு. என்னுடைய நாட்டுக்கு வாரிசு வர போகுது. நான் தந்தையாக போகிறேன். அது மட்டும் இல்லடி, நீ இப்போது சித்தியாக போதும். அப்படியே ஜில்லு இருக்குதாப்பா. உனக்கு சந்தோஷம், எனக்கு துக்கங்க. எனக்கு துக்கம். ஏன் துக்கம்? எனக்கு திருமணம் முடிஞ்சு மறுகிழமை என்ன தேடி வந்துட்டீங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது அரண்மனையில் இருந்தது யார் யாருங்க? அரண்மனையில் இருந்தது யார் யார் என்று கேட்கிறாயா? ஆமாங்க, கலைச்செல்வி. ஆமா, என்னுடைய தந்தை. நினைச்சேன், நான் நினைச்சது உண்மையாதாங்க போச்சு. நான் சந்தேகப்பட்டது சரியாதாங்க போச்சு. என்னங்க இந்த மோகனா நினைச்சது எப்பவுமே வீண் போவாதீங்க. சொல்றேன் என்னங்க உன்னுடைய தந்தைக்கும் இவளுக்கும் கள்ள காதலுங்க. நிறுத்தடி. அவள் ஏழைதான். அவள் இப்பேற்பட்ட செயலெல்லாம் செய்ய மாட்டா. அவள் மீது வேணாம் போய் சொல்லாத. வாய முடிக்க போதா. ஒரு மாமனார் யாருங்க ஒரு தந்தைக்கு சமன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மாமனாருக்கு முந்தாணி போட்டு வந்துக்கிறாங்க. மான கட்ட தேவடியா இவ இருக்கலாமா? இருந்தா என்ன போலதாங்க இருக்கணும். இல்லைன்னா இந்த ஊர்ல தூக்க மாட்டேன்னு சாவணுங்க. நீங்க இந்த வீதி வழியா போக முடியுமா, வர முடியுமா? பாக்குறவங்க நம்ம குடும்பத்தை பத்தி தாங்க கேவலமா பேசுவாங்க. எனக்கு கட்டிலுக்கு கள்ள புருஷன், தொட்டிலுக்கு சொந்த புருஷனா? இது எந்த விதத்துல நியாயம்? மாமனாருக்கு முந்தாடி போட்டு இந்த ஊர் உலகத்துல எல்லாம் நடக்குமா இந்த அநியாயம்? எனக்கு இவளை எழுத்து கேட்கலாம். எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். அப்படியா? நான் வரேங்க. கலைச்செல்வி, கலைச்செல்வி, கலைச்செல்வி. எப்போது வந்து சபாஸ். அருமையான நடிப்பு. நடிப்பதற்காக பிறந்திருக்கா. மோகனா சொன்ன அனைத்து வேலை செய்து முடித்து விட்டாயா? தடையில்லாம செய்து முடித்து விட்டேன். ஆமா, இது என்னடி கோலம் இது? இப்போது நான் நிறைமாத கற்பனையாக இருக்கின்றேன். இந்த விஷயம் எனக்கு சொல்லவில்லை. இந்த விஷயத்தை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்றுதான் உங்களை நாடி வந்தேன். ஆனால் நீங்கள் என் வார்த்தையை கேட்க மலர்ந்த தாசிக்கண்ணை நீங்கள் பணிப்பெண்ணாக மாற்றி விட்டீர்களே. உங்களை தன்னன் தனிமையில் பார்த்து சொல்வதற்கு நேரமே கிடைக்கல. இதுதான் நடந்தது. அப்படியா?